ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, சீரடியிலிருந்து இந்த சாயப்பா இப்போதே உத்தரவு போடுறேன். என்னுடைய வார்த்தைகளை வாக்குகளாக கேட்டு நம்பிக்கையோடு நீ பொறுமையாக காத்திருந்தீனா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன் வீடு தேடி வந்து சேருமேன் செல்லமே. யாராவது உன் தன்மானத்தை காயப்படுத்தி உன்னை குற்றம் சொல்ல வந்தாலும் அதுக்காக நீ உன்னை குற்றவாளியா நினச்சிக்க வேணாம். யார் உன் கோபத்தை தூண்டினாங்களோ அது அவர்களுடைய தவறுதான். யார் என்ன செஞ்சாலும் நீ அந்த சூழ்நிலையை அமைதியாக கையாள கற்றுக்கோ. அமைதியும் சாந்தியும் தான் வாழ்க்கையில் ஒரு மனுஷன் ஜெயிக்கிறதுக்கான மிகப்பெரிய ஆயுதம். கண்டிப்பாக இந்த சாயப்பா உன் கூடவே இருந்து உன்னை காப்பாத்துறேன். இன்னையிலிருந்து நீ செய்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் நிச்சயம் உனக்கு வெற்றி கிடைக்கும். பணத்தட்டுப்பாடுங்கிற வார்த்தையே உன் வீட்டில் இல்லாமல் போகும். பொருள் செல்வமும் அருள் செல்வமும் ஒன்றாக உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது. நீ செய்த உழைப்புக்கு நான் தக்க பலனை கொடுக்க தான் போகிறேன். உடல் நலனும் மனநலனும் உன்னோடு சேர்ந்து நிலச்சி இருக்கும்படி, நீ நல்லா மகிழ்ச்சியாக வாழும்படி இந்த சாயப்பா உன் கவலைகளை அகற்றி உனக்கான புது ஒளியை கொடுக்க போகிறேன். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை நிச்சயமாக வீண் போகாது என் செல்லமே. அறியாமையால் நீயே சோர்ந்து போனா கூட என் அருள் உனக்கு ஆறுதலாய் பல மடங்கு வந்து உன்னை காப்பாற்றும். முயற்சி செய்கிறத வேணாம்னு நீயே விட்டாலும் உன் வாழ்க்கையில் கண்டிப்பாக உனக்கான முன்னேற்றம் வந்து சேரும். என் திருவருளால் நீ செஞ்ச எல்லா சின்ன முயற்சிகளுக்கும் சேர்த்து உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க போகிறேன். உனக்கு வழிகாட்டியாக நான் இருந்து உன் வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்றும் போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான நல்லதையும் நானே நடத்தி தர்றேன். இப்போது உன் வாழ்வில் எல்லா தடைகளும் அகன்று இனி நல்லது மட்டுமே நடக்க போகுது. நவகிரகங்களால் உனக்கு உண்டான சிக்கல்களும் பிரச்சனைகளும் சரியாகி இப்பொழுது நீ என்ன ஒரு முயற்சியை செஞ்சாலும் அது நிச்சயம் வெற்றியுடையதாக மாறும். உன் மனசை அமைதிப்படுத்தி உனக்கு சந்தோஷத்தை கொடுத்து செல்வ வளத்தோடு நிரப்பி நானே உனக்கு துணையாக இருக்க போகிறேன். உன் பயமும் கவலையும் தாண்டி உன் வாழ்க்கையில் ஒளியும் வெற்றியும் வரும்படி நான் செய்கிறேன். உன் வாழ்க்கைக்கு நானே ஆதாரமாக இருந்து நீ எதிர்பார்க்குற அனைத்தையும் செஞ்சு தர்றேன். நீ சோர்ந்து போய் கவலையில் இருப்பதாக தான் இருண்ட உன் வாழ்க்கையில் வெளிச்சத்தை தருவதற்காக நான் வந்திருக்கேன். முதல்ல மனசில் அமைதியை கொண்டு வா. இப்போது நீ சந்திக்கும் கஷ்டங்கள் எல்லாமே இரவுக்கு பின் வரும் விடியல் போல உன் வாழ்க்கையில் விலகை போகி உனக்கான வாழ்க்கை ஒளிமயமாக மாறப்போகுது. கண்டிப்பா இந்த சாயப்பா நானே உன் பிரச்சனைகளை அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்துடுவேன். இனிமே உன் வாழ்க்கையில் முன்னேற்றமும் சந்தோஷமும் தானாக வந்து சேரப்போகுது. எப்பவும் உன் கூடவே இருக்கிற இந்த சாயப்பா உன் மனக்கவலைகளை எல்லாம் விலக்கி உனக்கான நல்லதை நடத்தி தரப்போகிறேன். இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் நடந்துருச்சு, அதை கடந்து வந்து விடு. இப்போது கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக ஓய்வு எடுத்துக்கிட்டீனா, கண்களை மூடி அடிக்கடி என் நாமத்தை சொன்னீனா நானே உன் பக்கத்தில் இருந்து உனக்கான ஒளியை வாய்ப்பாக கொடுத்து உன்னை நிம்மதியோடு வாழ வைப்பேன் என் செல்லமே. இனி எந்த சோதனையும் உன்னை வீழ்த்தாத அளவுக்கு நான் உன்னை காக்கும் கவசமாக இருக்க போகிறேன். நீ நிம்மதியோடு வாழ்வதற்கு எல்லா வகையிலும் இந்த சாயப்பா உதவி செய்வேன். இந்த நாள் எப்படி இருந்தாலும் நீ அதை மனசில் யோசித்து கவலைப்படவே வேணாம். நடந்ததெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுன்றதை விட்டு நினச்சிக்கோ. உன் வாழ்க்கையில் நிம்மதியும் உழைப்பும் பொறுப்பும் கவலையும் கஷ்டமும் ஒழுக்கமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் எல்லாமே கலந்துருக்கு. இதை எல்லாத்தையும் சரிப்படுத்தி முறைப்படுத்தி என்றென்றும் என்னாலும் உன் வாழ்க்கையில் நிம்மதி இருக்கும்படி இந்த சாயப்பா நான் செய்கிறேன். உன்னை பொய்யாக விமர்சிக்கும் மனிதர்கள் உன் வளர்ச்சியை பார்த்து பொறாமப்பட்டவங்க தான். அவங்க நேருக்கு நேராக வர முடியாமதான் உன்னை பற்றி பின்னால் எதையாவது பேசிக்கிட்டே இருக்காங்க. என் செல்ல பிள்ளையானே, எதை நினச்சும் கவலைப்பட வேணாம். உனக்கு எதிராக யார் என்ன நினைச்சாலும் என் அருளால் அனைத்தையும் சிறப்பாக்கி தருவேன். எதிரி கூட உன் நம்பிக்கை முன்னால் தோற்று போகிற அளவுக்கு நீ உறுதியான நம்பிக்கையோடு இரு. இந்த சாயப்பா உனக்கு ஆதரவாக இருந்து உன் வாழ்க்கைக்கான வளர்ச்சியையும் வெற்றியையும் கொண்டு வந்து தருவேன். உனக்கு வேண்டிய அனைத்தையும் நானே செஞ்சு தருவேன். நீ பொறுமையாக இருந்தால் மட்டும் போதும். இப்போது
உன் வாழ்க்கையில் பண கஷ்டமும் பொருளாதார கஷ்டமும் இருக்கிறத தெரிஞ்சுட்டு தான் அதிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கலான்னு உன்னை தேடி வந்திருக்கேன். உன் உழைப்புக்கேற்ற பலனை, உன்னுடைய பக்திக்கேற்ற நன்றியை நிச்சயமாக நான் உனக்கு கொடுப்பேன். இனி எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாக இருக்கும்படி நான் செய்ய போகிறேன். உனக்காக பெரிய பெரிய வாய்ப்புகளும் பெரிய வருமானமும் காத்துக்கிட்டு இருக்கு. நீ நன்றியோடும் பொறுமையோடும் இருந்தினாலே, எல்லா வேலைகளையும் முழு ஈடுபாட்டோடு கவனத்தோடு செஞ்சாலே உன் வாழ்க்கைக்கான உயர்வை நான் சிறப்பாக கொடுத்துருவேன் என் செல்லமே. உன் பக்கத்தில் இருக்கிறவங்க சில சமயம் உன்னை குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்களேன்னு நினச்சி கவலைப்படாத. அந்த குறைகளுக்கு பதிலாக நான் உனக்காக நல்ல வழியை காட்டுறேன். நீ முன்னேறுவியோன்ற பயமும் உன் வளர்ச்சியை பார்த்து வைத்தறிச்சலும் கொள்ளும் இந்த மனிதர்களை நினச்சி நீ யோசிக்க வேண்டாம். யார் உன்னை பற்றி என்ன குறை சொன்னாலும் குற்றம் கூறினாலும் உன் வாழ்க்கையில் நீ போக வேண்டிய பாதையில் மட்டும் கவனம் செலுத்து. உன்னுடைய ஒவ்வொரு அடியும் நிச்சயமாக உனக்கு வெற்றி தரும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். உன்னை பார்த்து வைத்தறிச்சல் பிடிக்கிறவங்களும் உன்னை பார்த்து பொறாமப்படுறவங்களும் அதே இடத்துல தான் நிற்க போகிறாங்க. ஆனால் நீ முன்னேறி முன்னேறி போய் வாழ்க்கையவே ஜெயிப்பாயின் செல்லமே. நீ நேசித்த விஷயங்களும் நீ நேசித்த மனிதர்களும் உன்னை விட்டு விலகி இருக்கலாம். ஆனால் இப்போது அது எல்லாமே உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி உன்னை நோக்கி வரும்படி உன் கர்ம வினையின் அனைத்தையும் நான் சரி செஞ்சிடறேன். உண்மையிலேயே உனக்கு மற்றவங்களுடைய வார்த்தைகள் எதுவும் காயப்படுத்துவது இல்லை. நீயாகவே தான் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க வார்த்தைகளுக்கு பெருசாக மதிப்பு கொடுத்து அவங்க சொல்கிறத நினச்சி கவலைப்படுற. யார் என்ன சொன்னாலும் நீ கவலை கொள்ளாதே. மனம் தளர்ந்து விடவும் வேண்டாம், முடங்கி போகவும் வேண்டாம். உன் வாழ்க்கையில் இன்னும் பல சுவாரஸ்யமான பக்கங்கள் நிரப்பப்படாமல் காத்துக்கிட்டு இருக்கு. உன் வாழ்க்கை பயணம் இனி வெற்றிகரமான பயணமாக மாறும்படி நான் பார்த்துக்கிறேன். உன்னை விட்டு போனவர்களை யோசிச்சினா அது உன் முன்னேற்றத்தை கெடுத்து விடும் அல்லவா? அதனால உன் கூட இருக்கிறவங்கள நினச்சி அதன் மூலமாக வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. இழந்ததை மீண்டும் அடைய முயற்சி செஞ்சினா அது உனக்கு காயத்தை மட்டும் தான் கொடுக்கும். அதனால் நான் கொடுக்கறது தான் உனக்கு சரியானது, நான் கொடுக்காதது உனக்கு தேவையே இல்லைன்றதை நீ புரிஞ்சுக்கிட்டு வாழ தயாராகு. இன்னும் உனக்கு அழகான நிம்மதியான மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கையை இந்த சாயப்பா அமைச்சு தர்றேன். கடந்ததை பற்றிய வலியும் வேதனையும் உன்னை கட்டி போட்டுடாம எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கையோடு முன்னேறி போக தயாராகு. என் அருள் உன் பக்கம் இருக்கும்போது கண்டிப்பா நீதான் வெற்றி பெறுவாயின் செல்லமே. நீ கீழே விழுந்தா கூட உன்னை தூக்கி விட யாருமே இல்லைன்னு நினைக்கிற அந்த வேதனையை எனக்கு நல்லா தெரியும், பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ என்னதான் கஷ்டப்பட்டாலும் கவலைப்பட்டாலும் உனக்காக ஒருத்தர் கூட உன்னை நோக்கி வருவதில்லை என கலங்க வேண்டாம். சாதிக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாரும் தனியாக நின்று தான் ஜெயிச்சு சாதிச்சிருக்காங்க. ஆனால் எல்லாருக்கும் இந்த சாயப்பா துணையாக இருப்பேன். அப்படிதான் இப்போது என்னுடைய சொத்தாக என் செல்லப்பிள்ளையான உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையை பொக்கிஷமாக மாற்ற போகிறேன். நீயே உன்னை காப்பாற்றிக்கிட்டு தைரியத்தோடு எழுந்து நில்லு. நீ வெற்றி நடை போட்டு வாழ்க்கையின் உச்சியை அடைய போகிறாய். இந்த சாயப்பா உன் கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் தகர்த்தெறிந்து உன்னை ஒரு மிகப்பெரிய ஆளாக உருவாக்கி காட்ட போகிறேன். தனிமையும் ஏமாற்றமும் நிராகரிப்புகளையும் மட்டுமே அனுபவித்தேனே, இப்போது என் அருளான வாழ்க்கையில் வெற்றிகரமான வாழப்போகிறாய். நீ தனித்துவமாய் இருப்பதே ஒரு மிகப்பெரிய பலம்தாங்கிறத புரிஞ்சுக்கோ. இனி எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாக இருக்கும்படி உன் வாழ்க்கைக்கான வெற்றியை நான் தர்றேன். உன் வியர்வையும் உன் உன்னதமான நேரமும் நீ செய்த முயற்சியும் கண்டிப்பாக எல்லா வகையிலும் உனக்கு வெற்றியை தரும்படி நான் துணையாக இருப்பேன்.